என்றும் முன் அசோக். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்தது. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். கண்மணி ராதா, நான் உன்னை பிரிந்து வந்ததிலிருந்து என் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள். நீயும் உன் தந்தையும் என்னை மிக மிக இழிவாக எண்ணும் அளவிற்கு சந்தர்ப்பங்கள் சரி செய்து விட்டன. உண்மை என்னவென்றால் ராதா ராதான்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ராதா வர சொல்லு. சரி. என்னையே கடத்திட்டு போயிட்டுதா ராதா நினைச்சிட்டு இருப்பா. இப்ப என்ன இங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவா. மிஸ்டர் அசோக், இந்தாங்க உங்க கடிதம். காளிக்கு காதல் பிறந்தா கூச்சல் போடுவானா? கவிஞனுக்கு காதல் பிறந்தா கவிதை எழுதுவானா? முட்டாளுக்கு காதல் பிறந்தா இப்படித்தான் கடிதம் எழுதுவான்னு நிரூபிச்சிட்டீங்க. பொய்ய எழுதி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? விலை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிடலாம். ஆனா ஒரு பொண்ணோட மனசை மட்டும் வாங்க முடியாது. போதும், உங்களையும் தெரியும், உங்க தம்பியும் தெரியும். என்றும் உன் அசோக். ஆண்டவனே, நெருப்புக்கு பயந்து தண்ணீர்ல குதிச்சவன் கதி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பணமும் பகட்டு எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் நீதான் கொடுத்த. நீதான் என்ன காப்பாத்தன ஆண்டவனே. ஹலோ, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி சார். இப்ப பாஸ் உங்களை பார்க்க முடியாதான்? அப்படியா? என்ன அசோக், என்ன பார்க்க முடியாத அளவுக்கு தங்களுக்கு அவ்வளவு பிஸியா? சத்தம் போடாத. இது ஏசி ரூம். கொலை செய்தாலும் வெளியே தெரியாது. எங்க நான் உன் திருப்பா காணலேன்னு பார்த்தேன். எடு உக்கே. ஏய் சோடா, ஐ பாய். தயவு செய்து இப்ப இங்க இருந்து போயிடு. என்னப்பா இது? புது பணக்காரன் பேசுற மாதிரி பேசுற. எடு அட்வான்ஸ். எதுக்கு? அன்னைக்கு எனக்கு கணக்கு தீர்க்கிறதாக சொன்னையே, அது அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. இப்ப என்கிட்ட பணம் இல்ல. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்லயே பணம் இல்லைன்னு அர்த்தம். கொடுக்க முடியுமா முடியாதா? எல்லாம் பார்த்து அப்புறமா கொடுக்கலாம். சரி, என் வேலையை நான் பார்க்கிறேன். வாங்க. இந்தாப்பா 5 பைசா வெத்தனமா கொடு. என்ன இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பலமா? உட்லன்ஸ்லயா? உட்லன்ஸ்ல சாப்பாடு பிடிச்ச உடனே வாழைப்பழமும் பீடாவும் கொடுப்பாயா. இது எனக்கு ஆகாரமே. ஒரு சிஸ்டர் பாக்கெட் கொடுப்பான். கூட இருக்கு. நான் உட்லன்ஸ், ஒரு உடுப்பி. ஜம்பு, நீ எங்க இங்க இருக்கிற? எனக்கு ஜாலியா இருந்ததாடா. எப்ப இந்த ஊருக்கு வந்த? நான் வந்து 1 மாசம் ஆச்சுடா. ஆமா, என்ன வேலை பாக்குற? எந்த வேலையும் இல்ல. ஒரு அயோக்கியனை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் கண்டுபிடிச்சியடா? ஒண்ணும் இல்லடா, ஒரு அயோக்கியனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இந்த ஊர்ல எவன் யோகிய எவன் அயோக்கியன்னே சொல்ல முடியாது. நீ எப்படா கண்டுபிடிக்க போற? யாரா அவன்? பேர் என்ன? அவன் பேர் தெரியலடா. சரிதான், காலம் போல நீ கேட்டுட்டே இருக்க வேண்டி. கொஞ்சம் சார், சிகரெட். என்ன ஜென்டில்மேன், சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். ஏறு கார்ல போலாம். ஏற வேலையை நான் இப்ப விட்டுட்டேன். வேற நல்ல வேலையா தேடிட்டு இருக்கிறேன். ஜம்பு, நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? அதனாலதான் வேற வேலை தேடுறேன்னு சொல்றேன். சரி, அந்த வேலையை நானே வாங்கி தரவா? உட்காரு. நிச்சயமா? நிச்சயமா. சந்தேகமா மேடம், வா ஜல்லி.
பார்ட்னர். ஹலோ, ஒரு சரியான ஆளை கூட்டி வந்திருக்கேன். சரி, நீங்களா? உங்களை போய் முன்ன பின்ன தெரியாத புதுமுக மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. சௌக்கியமா? டேய், அவன் சேகர் இல்லடா, அசோக். அவன் பிரதர். அசோக்? ஆமா. அப்போ சேகர் எங்க? அவன் இறந்துட்டான். சேகர் இறந்துட்டானா? ஆமா. எப்படி? மாரடைப்பு. மாரடைப்பா? சேகருக்கா? நம்ப முடியலையே. செத்தவனை பத்தி இங்க என்னடா ஆராய்ச்சி? உனக்கு வேலை தர சொல்றேன், மரியாதை வேலை பாரு. வேணாம், இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சேகர் கவனம் வரும். நான் போறேன். நீ இங்கே இருக்கலாம்ப்பா. உலகத்துல நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, நான் வேலை தேடிக்குவேன். அசோக், இவன் ஆளு கொத்தவரங்கா வத்தல் மாதிரி இருக்கான்னு பாக்குறியா? பெரிய சூறை. எப்ப ஏற்பட்ட இரும்புட்டியா இருந்தாலும் இவன் கைப்பட்டா பூட்டு திறந்துடும். சொல்றேன். ஹலோ. ஓ, மிஸ்டர் தியாகராஜனா? நான் வரணுமா? கண்டிப்பா வரணுமா சார்? ஆல்ரைட் வர்றேன். ஐயா, என்னையா மறுபடியும் அந்த ஓலை வந்துருச்சா? ஐயா, தைரியமா இருங்க ஐயா. நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற போது எதுக்கையா பயப்படணும்? அப்பா, என்னப்பா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. டாக்டர் வந்தா சரியா போடும். டாக்டர் வந்தா இந்த வலி நீங்காதம்மா. இந்த கடிதம் வராம இருந்தா நீங்க மன்னிச்சுங்க ஐயா. ஐயா, பெத்த மகள்கிட்ட எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் ஐயா? கடிதமா? யாருப்பா எழுதுற? ஒரு சண்டாள விரோதி. அப்பாவுக்கு கூடவா விரோதிங்க இருக்காங்க? நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் தான் அம்மா இன்னைக்கு இருக்கிற விரோதி. ராமையா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பா, என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க பயப்படலாம், பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க எதுக்காக பயப்படணும்? சின்னம்மா, இதெல்லாம் தற்கா சமாச்சாரம். ஐயா செய்யாத தப்ப வச்சு ஒருத்த மிரட்டான். அவன் கேட்கறத கொடுக்கலன்னா ஐயாவை மாட்டி வச்சிடும். ஏன் ஜெயிலு கூட போக முடியாது செஞ்சிடுவாம்மா. என்னப்பா அது? என்கிட்ட சொல்லதுனால உங்க மனசு வேதனைப்படுன்னா சொல்லாதீங்க. ஆனா என்னன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்லம்மா, சொல்றேன். நான் முன்ன சர்க்கார்ல இன்ஜினியரா இருந்தப்போ என்கிட்ட ஒரு டைபிஸ்ட் இருந்தான். நான் அவனை ரொம்ப நல்லவன்னு நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கையில அவன் கொடுக்குற லெட்டரையெல்லாம் நான் படிச்சு பார்க்காமலே கூட கையெழுத்து போட்டுருவோம்மா. கையெழுத்து போட்ட பேப்பருங்க அவங்கிட்டே இருக்காப்பா? நான் சம்பாதிச்ச நல்ல பேரை நாசமாக்குற அளவுக்கு பொய் தஸ்தாவேஜ் தயாரிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாம்மா. நம்ம தலையெழுத்தைய மாத்திட முடியும். இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாமே. அந்த லெட்டர் கொடுங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா. ஆரம்பம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு வந்துதான் செய்யணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் பாத்துக்கிறேன். ஒன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்பாவை கூட்டிட்டு போ. நல்லதம்மா. அதே அம்பளம், அதே மாதிரி கடிதம். இதையும் அசோக் தான் எழுதிருக்கணும். ஐயா உள்ளே இருக்காரு, வாங்க போகலாம். ஐயா வந்திருக்காங்க. என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன உடம்புக்கு? உடம்பு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னங்க இது? இந்த வயசுல மனசை போட்டு இப்படி அலட்டிக்கலாமா? நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர், அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாம பேசலாம். வாங்க. கொஞ்ச நேரம் தூங்க, நான் வர்றேன். புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி அப்பாவுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவரை துடிக்க வச்சுட்டு இப்ப வீட்டுக்கே வந்து அவர் சுகத்தை விசாரிக்கிறீங்களா? அதான் நான் என்ன மிஸ்டர், இவ்வளவு காலமா அப்பாவை மிரட்டி காரியத்தை சாதிக்க முடியலன்னு தானே அன்னைக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க. ராதா, தயவு செய்து நான் சொல்றத. நான் சொல்றேன், உங்களுக்கு நான் வேணும், எனக்கு எங்க அப்பாவோட நிம்மதி வேணும்.
எந்த பெண்ணும் வாய் விட்டு சொல்ல முடியாத வார்த்தையை நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆச்சரியப்படாதீங்க. எல்லா வகையிலையும் நான் உங்களை வெறுத்தேன். எங்க அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு எழுதுனீங்களே, அதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா கிட்ட இப்பவே சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாருங்களா, அதான் வந்துட்டேனே. பால் தந்தா பகை நீங்கும்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் அது இந்த நிமிஷமே போயிடட்டும். படம் கொடுத்தா புது உறவு பலப்படும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு என்னைக்கு நிலைச்சு நிற்கும். என் வாக்க நான் நிறைவேற்றிட்டேன். உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு சொந்தமும் ஆயிட்டேன். இப்போ உங்க வாக்க நிறைவேற்றுங்க. எங்க அப்பாவை வாட்டி வதைக்கிற அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. பத்திரமா? ஆமா. அதுக்குள்ள மறந்தாச்சா? பொழுது விடியட்டும். பொழுது விடியறதும் விடியாததும் அவன் கையில இருக்கு. பத்திரம் உங்க கையில இருக்கு. ஊர் உலகத்துக்கு முன்னாலே நம்ம கல்யாணம் சாஸ்திரப்படி நடந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம். எங்க அப்பாவோட விலைமதிக்க முடியாத நிம்மதிக்கு என்னையே நான் விலையா கொடுத்துட்டேன். பொருளை கொடுத்துட்டு தான் விலைய கேட்பாங்க. நான் விலைய கொடுத்துட்டு பொருளை கேட்கிறேன். என்னது நீ எதை கேட்கிற?